ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 11th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் ஹேஸ் லாங்கஸ்ட் கார்பன் டபுள் பாண்ட் லென்த்? ஓகேவா? ஸோ பாண்ட் லென்த் வைஸ் பார்க்கும்போது கார்பன் சிங்கிள் பாண்டு, கார்பன் டபுள் பாண்டு, கார்பன் ட்ரிபிள் பாண்டு. இது அதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் பார்க்கும்போது இது ஆர்டர் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட் லெஸ் கார்பன் பாண்டுக்கு மோர் கார்பன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஸோ எப்போ வந்து கார்பன் டபுள் பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதாவது ப்ளஸ் ஏ குரூப் இருந்துச்சுன்னா கார்பன் டபுள் பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். மைனஸ் குரூப் இருந்துச்சு அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா நோ ப்ளஸ் ஏ குரூப், இங்கே ஒரு ப்ளஸ் ஏ குரூப், இங்கே 3 ப்ளஸ் ஏ குரூப், இங்கே 2 ப்ளஸ் ஏ குரூப், இங்கே ஒரு ப்ளஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சொன்னேன்? மோர் ப்ளஸ் ஏ குரூப் இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் லென்த் அதிகமாகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் ஜாயின் பண்ணும். ஓகேவா? இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே எலக்ட்ரான் ஜாயின் பண்ணும்போது இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகிடும். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக அந்த பாண்ட் என்ன ஆகும்? வீக் ஆகும். வீக் ஆகிட்டா அந்த பாண்ட் என்ன செய்யும்? லென்த் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் தான், இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் தான். ஆனால் இங்கே மோர் ப்ளஸ் ஏ குரூப் இருக்கு. அதிகமாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணால் வேகமாக அந்த பாண்ட் வீக் ஆகும். பாண்ட் லென்த் ரொம்ப அதிகமாகிடும். இங்கேயும் ப்ளஸ் ஏ குரூப் இருக்கு. ஆனால் கம்மியான ப்ளஸ் ஏ குரூப் இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஆனால் அதுவும் பாண்ட் லென்த் ஆகும். ஆனால் இங்கே பாண்ட் லென்த் ஆகிறத விட இங்கே பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ இது ஆன்சர். ஆர்எஸ் பார்க்கும்போது எதுக்கு அதிகமாக இருக்கும்? சிக்கு, அடுத்து டிக்கு, அடுத்து பிக்கு, ஏக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே என்ன இல்லை? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லை. அது மாதிரி என்ன இருக்குது? எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப் இருக்குது. கார்பன் டபுள் பாண்ட் குரூப் இருக்குல்ல, அது ஆக்டர்ஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ அங்கே என்ன ஆகாது? பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகாது, மாற என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின். இன் திஸ் ரியாக்ஷன் CH3Cl இது மாறுது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்சஸ் ஃப்ரம் இதுனா ஃபங்க்ஷன் குரூப் ஆகுது சிஎன்எஸ் ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே COH ஃபர்ஸ்ட் CN என்ன அப்படின்னா இதான் CN. இது எப்படி மாறுது? இப்படி மாறுது. எங்க சொல்லியிருக்கேன், போன வீடியோ சொல்லியிருக்கேன். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபார்ம் ஆகிற ஹைபிரிடேஷன் மொத்தம் 2 தான். எது மொத்தம் 3. எது SP2 அண்டு SP3. இந்த 3மே என்ன அப்படின்னா இங்கே எத்தனை SP இருக்கு? 2. இங்கே 3SP, இங்கே 4SP. இதில் என்னது? இதில் நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணிக்கணும்? சிக்மா பாண்டை கன்சிடர் பண்ணிக்கணும். சிக்மா பாண்ட் என்னது? சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் சிக்மா பாண்ட். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற இந்த CNக்கு என்ன ஹைபிரிடேஷன் வரும்? என்ன ஹைபிரிடேஷன் வரும்? இது சிக்மா, இது சிக்மா. இதில் ரெண்டுமே என்னது? பை. ஸோ டோட்டலி 2 சிக்மா பாண்டு. இங்கே சிக்மா 3 சிக்மா பாண்டு. 2 சிக்மா அப்படின்னா என்ன ஹைபிரிடேஷன்? SP. 3 சிக்மானா SP2. அப்போ என்ன ஆகுது? SP வந்து எப்படி மாறுது? SP2 மாறுது. ஆன்சர் C. அவ்வளோ சிம்பிள். அடுத்து 30th கொஸ்டின். எது மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி எப்போ ஒரு ஃப்ரேன் குரூப் இருந்தால் அங்கே இருக்கிற கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ரெசனன்ஸ் எப்போ நடக்கும்? லோன் பேர் இருந்தாலோ அல்ல பை பாண்ட் இருந்தாலோ கண்டிப்பாக நடக்கும், ரெசனன்ஸ் இருக்கும். ரெசனன்ஸ் என்ன அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் லோன் பேர் ஆர் பை பாண்டு. எது ஷிஃப்ட் ஆகாது? அங்கே இருக்கிற ஆட்டம் ஷிஃப்ட் ஆகாது. அங்கே இருக்கிற லோன் பேரும் பை பாண்டு மட்டும் ஷிஃப்ட் ஆகிட்டு வேற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆனா, ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரே மாதிரி கூடாது, வேற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனா அதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மோர் ஸ்டெபிலிட்டி, லெஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் லெஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் 4 எது வந்து மோர் ஸ்டேபிள் சொல்கிறாங்க. எப்போ வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஏ குரூப் இருந்தால்
கார்பன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இது மைனஸ் ஏ குரூப் இருந்தால் கார்பன் அயனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியம். கார்பன் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்னது, மைனஸ் ஏ குரூப், ஏன்னா சிஎல். இதுவும் மைனஸ் ஏ குரூப், இது பிளஸ் ஐ, இங்கே இருக்க ஹச் என்னது லெஸ் பிளஸ் ஐ. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா இது பிளஸ் ஐ அண்டு பிளஸ் எம் மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கும். எங்க இதுக்கு ஓசிக்கு பிளஸ் ஐ குரூப் இருக்கும், பிளஸ் எம் குரூப் இருக்கும். சரி, இது மைனஸ் ஐ இருக்குது, இங்கே இது மைனஸ் ஐ ஆனால் பிளஸ் எம். மைனஸ் ஐ நெகட்டிவ் குரூப் ஆனால் பிளஸ் எம் இருக்கிறதுனால இது டாமினேட். அதனால திஸ் ஆன்சர் மோர் ஸ்டேபிள் கார்பன் அயன். என்னது மோர், அதாவது எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டி அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டி அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்போ இங்கே ஓசிஎஸ்டி ஆக்டர்ஸ் பிளஸ் எம் மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்குது. அதனால் ஈஸி எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுனால திஸ் கார்பன் அயன் ஹேஸ் அ மோர் ஸ்டேபிள். ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது சி. அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட் வரும்போது கார்போஹைட்ரேட்டோட மைனஸ் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது லெஸ் ஸ்டேபிள். ஓகேவா? லீஸ்ட் ஸ்டேபிள். அப்படி பார்க்கும்போது அதுக்கு தான் வரும் டி ஆப்ஷன் வரும். டியில் என்ன கிடையாது, ப்ளஸ் குரூப் கிடையாது, மைனஸும் கிடையாது, ஹச் இருக்கு. ஹச் ஆக்டர்ஸை அதுக்கு வந்து என்ன எபிலிட்டியுமே கிடையாது, அதனால டி இஸ் டி. அதுக்கடுத்து தான் என்ன வரும், ஏபி வரும். ஏபியில் இதுக்கு வந்து மோர் மைனஸ் ஏ குரூப் அப்படின்னா எதுக்கு NO2. அதுக்கடுத்து தான் சிஎல். அப்போ ஏ அண்டு பி மோர் மைனஸ் ஏ குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெரி வெரி லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 14th மோர் ஸ்டேபிள் கார்பன் அயன். மோர் ஸ்டேபிள் கார்பன் அயன். ஸோ மோர் ஸ்டேபிள் அப்படின்னா சொன்னேன், மோர் ஸ்டேபிள் கார்பன் அயனை எதை போய் சொல்லலாம், மைனஸ் ஏ குரூப். அங்கே மைனஸ் ஏ குரூப் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு மைனஸ் ஏ குரூப் இருக்கா ப்ளஸ் ஏ குரூப் பார்க்கும்போது இது என்ன குரூப்பு, இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்னா மைனஸ் ஐ, ரைட்டா, மைனஸ் ஐ. ஓகேவா? அதுக்கடுத்து இது என்னது, இது மைனஸ் ஐ தான். எலக்ட்ரானிக் குரூப் ஆக்டர்ஸ் மைனஸ் ஐ. இங்கே பாருங்க எங்கே இருக்கு, பிளஸ் ஏ குரூப் இருக்கு, இங்கேயும் பிளஸ் ஏ குரூப் இருக்கு. பிளஸ் ஏ குரூப் இருந்தால் ஸ்டெபிலிட்டி என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது இது மோஸ்ட்லி தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஏ பி டி சி ஆர்டர். ஸோ பிளஸ் ஏ குரூப் அப்படின்னா கார்பன் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் ஏ குரூப் அப்படின்னா கார்பன் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். அடுத்து 15 கன்சிடர் ஃபாலோயிங் கார்போகேட்டயான்ஸ் என்ன கேட்குறாங்க, ஸ்டெபிலிட்டி ஆர்டு கேட்குறாங்க. இந்த இதை வச்சு ஸ்டெபிலிட்டி ஆர்டு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் என்னது, பிளஸ் ஏ குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டி குரூப் இருக்கிற குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இது கார்போகேட்டையான் தானே, எல்லாமே கார்போகேட்டையான். அதுக்கடுத்து அங்கே இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது என்னது OCH3, இது வெறுமனை ஹச், இங்கே CH3, இங்கேயும் CH3. ஓகேவா? அப்போ எல்லாமே இங்கே என்ன கிடையாது, நோ மைனஸ் ஏ குரூப். மைனஸ் ஏ குரூப்பே இல்லை. அப்போ இது எப்படி ஆர்டர் வைக்கிறது பார்க்கணும், ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் எம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ப்ளஸ் ஐ இருந்தாலும் ப்ளஸ் எம் ஒரு சில குரூப்பே இருக்கும். எக்ஸாம் என்னது OCH3 இதெல்லாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் எம் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் ஐ இருக்குது. சரி, ப்ளஸ் ஐ, இங்கேயும் ப்ளஸ் ஐ. அப்போ ப்ளஸ் எம் மோர் ப்ரிஃபரன்ஸ். அப்போ ஏ தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு மோர் ஸ்டேபிள். ஓகேவா? அதுக்கடுத்து இது ரெண்டுல இது வரும் அப்படின்னா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்காது, நோ ரெசனன்ஸ். இங்கே ரெசனன்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன இருக்கு, உள்ள பை பாண்ட் இருக்கு, ரெசனன்ஸ் இருக்கும். ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இது மோர் ஸ்டேபிள். அப்போ ஆன்சர் சி. அடுத்து இதில் பார்க்கும்போது இது ப்ளஸ் குரூப், இங்கே எந்த குரூப்புமே இல்லை. ஓகேங்களா? எந்த குரூப்புமே இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்கும், இந்த உள்ளதான் இருக்கும், பை பாண்ட் இருக்கும். இந்த பை பாண்ட்னால இது ரெசனன்ஸ் ஆகும். அப்போ பி அண்டு டி, ஏ சி பி டி இஸ் ஆன்சர். இது ஏன் அப்படின்னா இது பிளஸ் ஐ, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்கு, ரெசன்ஸ் இருக்கு. ரெசன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், மோர் ரெசன்ஸ் மோர் ஸ்டேபிள். இங்கே ரெசன்ஸ் இருக்காது, இங்கே ரெசன்ஸ் இருக்கு, அதனால மோர் ஸ்டேபிள். அதனால பி இஸ் அ மோர் ஸ்டேபிள் தேன் த டி. ஸோ திஸ் இஸ் ஆர்டர். அதுக்கு அடுத்து 16th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்
ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் அப்படின்னா எலக்ட்ரான் பிரேக் பண்ண எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸை ஆட் பண்ணும். எப்போ அது எலக்ட்ரான் பிரேக் பண்ண எப்படி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். கேட்டா அப்போ இங்கே பார்க்கும்போது இது என்னது -I, இது -I, இதுவும் -I, இங்கே இருக்கிற இதுவும் -I. ஓகேங்களா? ஸோ NO2 குரூப் என்ன குரூப் அப்படின்னா ஆர்த்தோ டயடிக் குரூப்பா மெட்டா டயடிக் குரூப்பா, அது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம தெரியும். இப்போ எக்ஸாம்பிளா இதானது பேரா நைட்ரோ அனில், இதுதான் அது வந்து. ஓகேவா? ஸோ இது இன்னொரு என்ன குரூப் அப்படின்னா -I குரூப். -I குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எங்கேருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும், ஆர்த்தோலேருந்து பேராலேருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் இது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வயசு பார்க்கும்போது பேராடைனடிக் குரூப் எது, NO2 குரூப் இஸ் பேராடைனடிக் குரூப். அப்போ அதுலேயே NO2 வந்து மெட்டால் இருந்தால் அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள், அது ஈஸியாக எலக்ட்ரான் லாஸ் பண்ணாது. ஓகேவா? அப்போ ஸோ இது வந்து எலக்ட்ரான் எங்கேருந்து வித்ட்ரா பண்ணும், ஆர்த்தோ அண்ட் பேரா வித்ட்ரா பண்ணும். அதனால இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். சாரி, எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணதுனால இந்த ஆர்த்தோவும் பேராவும் ப்ளஸ் ஆகும், இது ஆகும் மைனஸ் ஆகும். ஸோ இன்னொரு இஸ் ஆர்த்தோ பேராடைனடிக் குரூப். அதனால அது மெட்டால் இருந்தா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்தா இது மெட்டா நைட்ரோ அனில். அப்போ இது எது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்ட்ராங் பேஸ். அடுத்து 70th கொஸ்டின். இன்கேஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. எது வந்து ஈஸியாக எலக்ட்ரான் ட்ராயின் பண்ணணும்னு கேட்குறாங்க. எலக்ட்ரான் ட்ராயின் பண்ணி எப்படி இதுக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது, OH இருக்கா, OHக்கு என்ன இருக்குது, லோன் பேர் இருக்குது. OH என்ன இருக்குது, லோன் பேர் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கண்டிப்பாக எலக்ட்ரான் பென்டபிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ OH அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்க்கும்போது எஃப்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது என்னது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து சிஎல் மைனஸ் பார்க்கும்போது அதுக்கும் அதிகமாக இருக்கு. ஏன்னா எஃப்சியில் கம்பேர் பண்ணும்போது எஃப்க்கு என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். இதை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேஸ் ஸ்ட்ரென்த் என்னது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் என்னது, எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருந்தால் எலக்ட்ரோநெகட்டிவ் பேஸ் ஸ்ட்ரென்த் போட்டிருக்கோம் கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் நெகட்டிவ் குரூப் இருந்தால் பேஸ் ஸ்ட்ரென்த் அது என்ன செய்யுது, ஈஸி எலக்ட்ரான் டொனேட் பண்ணாது. அப்படி பார்க்கும்போது ஏ இஸ் ஆன்சர். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் பேஸ் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். OH லோன் பெருக்கால மோர் பேஸ் ஆட் பண்ணும். அதுக்கடுத்து இதுதான் ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா CH3COOH இஸ் a weak acid but strong base. ஓகேங்களா? ஸ்ட்ராங் பேஸ். ஸோ ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா இதை விட ஸ்ட்ராங் பேஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்போட ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இது ஆக்சுவலாக இது என்ன ஆன்சர் அப்படி பார்க்கும்போது ஏஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 80th கொஸ்டின். ஃபார்மிக் ஆசிட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபார்மிக் ஆசிட் HCOOH. இதோட என்ன கேட்குறாங்கன்னா கரெக்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்குறாங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்க்கும்போது இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இஸ் மோர் ஸ்டேபிள். ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, மோர் ஸ்டேபிள் அது கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்து அதுக்காக மோஸ்ட் ஸ்டேபிள். சர்க்கிள் பார்க்கும்போது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து
இதுல வந்து எது வந்து லெஸ் ஸ்டேபிள்னு சொல்லலாம் அப்படின்னா இது லெஸ் ஸ்டேபிள். ஏன் லெஸ் ஸ்டேபிள்? ஓம்ல என்ன இருக்கு? ப்ளஸ் இருக்கு. ஓ என்ன குரூப்? எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். எலக்ட்ரானிக் குரூப் என்ன வராது? ப்ளஸ் வராது, என்ன வரும்? மைனஸ் தான் வரும். எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற அபிலிட்டி. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற கேட்டு இருக்கிற குரூப் மேல என்ன வராது? ப்ளஸ் வராது. ஸோ அது லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? அப்போ ஃபோர்த் ஒன் வெரி வெரி லீஸ்ட். அப்போ இது ரெண்டுமே வராது, ரெண்டும் ஒபி பண்ணிடலாம். இப்போ ரெண்டுல செகண்ட் தேர்ட் பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் அதாவது டபுள் பாண்ட் ஓ மேல என்ன இருக்கு? ப்ளஸ் இருக்கு. ஏற்கனவே இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப், இதுவும் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். அப்போ எனக்கு கண்டிப்பாக வரும், மைனஸ் தான் வரும். அப்போ இது லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ 2. ஓகேவா? 2 இஸ் த வெரி less stable than fourth one. சரி, தேர்ட் ஒன். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் 1. அதுக்கு அடுத்து வெரி லீஸ்டா 4. அதுக்கு அடுத்து 3. அடுத்து 2. 1 3 4 1 3 2 4. இது ஆன்சர். அவ்வளோதான். இது எது சொல்லிருக்காங்கன்னா, நான் சொன்ன எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் அப்படின்னா அந்த குரூப் மேல மைனஸ் தான் வரும், இது வராது, ப்ளஸ் வராது. எக்ஸாம்பிளா CH2 டபுள் பாண்ட் CH பிளஸ் இதுவும் CH2 டபுள் பாண்ட் CH மைனஸ் இதுவும் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது மோஸ்ட் ஸ்டேபிள்? இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். எது? இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன்? என்ன குரூப் இருக்கு? என்ன குரூப் இருக்கு? நெகட்டிவ் நேச்சர் இருக்கு, அதனால இது மைனஸ் தான் மாறும், எதுவும் மாறாது, ப்ளஸ் மாறாது, ப்ளஸ்ஸா மாறாது. அதனால இது தான் மோஸ்ட் ஸ்டேபிள். அந்த கான்செப்ட்லேயே இந்த கொஸ்டின். அடுத்து 90th கொஸ்டின். which are the following carbonium ion? Carbonium ion ஆனது கார்பன் பிளஸ் கார்பன் கார்போனியம் அயான் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ் குரூப் இருந்துச்சுன்னா பிளஸ் குரூப் அதிகமாக ஸ்டெபிலிட்டி ஆல்சோ அதிகமாகும். இங்கே இருக்கு மைனஸ் ஐ, இங்கே இருக்கு பிளஸ் ஐ, இங்கே பிளஸ் ஐ, இங்கே நெகட்டிவ் குரூப் இருக்கு, மைனஸ் ஐ குரூப், நெகட்டிவ் குரூப் இருக்கு. அப்போ என்ன இது ஆன்சர் வரும்? இது ஆன்சர். ஏன்னா இருக்கு நெகட்டிவ் குரூப் இருக்கு, நெகட்டிவ் குரூப் இருக்கு, மோர் பிளஸ் குரூப்புக்கு மோர் ஸ்டேபிள். அதனால ஆனா இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கு இந்த மாதிரி இருக்கா, அதாவது ஃபெயில் குரூப். அப்ப இங்க இருக்கும், கண்டிப்பா என்ன இருக்கும்? ரெசன்ஸ் இருக்கும். ரெசன்ஸ் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா இங்க A is the most stable than B. இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இங்க ரெசனன்ஸ். அதாவது இங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா D2 ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படி சொல்லலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷன். இங்க ரெசனன்ஸ். இது மோர் ப்ரிஃபரன்ஸ், ரெசனன்ஸ் மோர் ப்ரிஃபரன்ஸ். அப்ப A அண்ட் B. இதுக்கு எடுத்து பார்க்கும்போது C அண்ட் D. இது ஆர்டர். ஸோ ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது இது இந்த கொஸ்டின் ஆன்சர் அது A. அடுத்து 20th கொஸ்டின். இதுல எது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் கேட்குறாங்க. அரோமேட்டிக் கண்டிப்பாக என்ன இருக்கும்? இந்த 4n+2 பை எலக்ட்ரான் ரூல். இது என்ன ரூல்? ஹர்குல். ஹர்குல் ரூல் ஒபே பண்ணா அது அரோமேட்டிக். அதாவது 2 பை 6 பை 10 பை 14 பை இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 2 பை எலக்ட்ரான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக். அதே மாதிரி அங்க இருக்க எல்லா கார்பனுக்கும் sp2 வைப்ரேஷன் இருக்கணும். அடுத்து கான்ஜுகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்க்கும்போது இங்க இருக்கு ஒரு பை பாண்டு, இங்க 2 பை, இங்க 2 பை, இங்க ஒரு பை அண்ட் ஒரு மைனஸ்.
ஸோ இங்கே இது எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? 2π எலக்ட்ரான், இங்கே 4π எலக்ட்ரான், இங்கே 4π எலக்ட்ரான், இங்கே ஒரு π எலக்ட்ரான் ஒரு மைனஸ், அப்போ வந்து மொத்தம் 4π. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நம்ம தெரிஞ்சு போகும். என்ன சொல்லியிருக்கேன்? 2πனால அது வந்து அரோமேட்டிக். அவ்வளோதான். இது எல்லாமே ஆன்டி அரோமேட்டிக், எல்லாமே நான் அரோமேட்டிக் வராது. ஏன்னா நான் அரோமேட்டிக் கண்டிப்பாக என்ன இருக்கும்? sp3 கார்பன் இருக்கும். இங்கே எல்லாமே என்னது? sp2 கார்பன். ஸோ எசன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்னது? இதானது அரோமேட்டிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1 2 3 4. இது நான் அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 10-50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பர் வரும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.